guys, welcome back to the Clutchers. நான் பேசுங்கள் அனிருத். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட் வார் சோலோ தான் விளையாட போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொல்லப்போனால் நம்ம பெட்டு டிஃபென்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம் கைஸ். அப்படியே ஃபுல் ரஷ் தான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் ரன் மாதிரி சொல்ல முடியாது. அதான் நான் டக்குன்னு எல்லாரையும் முடிச்சுட்டு அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதாவது ரஷ் கேம் பே தான் ஒன்லி. அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் ஓகே கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட் வார்க்குள்ளே போயிட்டு சோலோ பெட் வார் போயிடணும் கைஸ். இந்த இருக்கு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ பெட் வார்க்குள்ளே போயிடுச்சு. ஏதாச்சும் ஒரு நல்ல மேப்பு ஸ்வாட் ஆஃப் ஃப்ளேம். ஓகே கைஸ் அது நல்லாயிருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்காண்டி நான் பிரைட்னஸ் மட்டும் தெரியும், இல்லாட்டினா உங்களுக்கு சரியாக தெரியாது. அதனால தான் கைஸ் இப்போ வந்து நம்ம இந்த பார்க் வர கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா 5 செகண்ட் தான். இங்கே நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்களாலே பண்ண முடியல, நம்மளால் எப்படி பண்ண முடியும்? இந்த மாதிரி முதல் செடி கொடியெல்லாம் உடைச்சிடும். ஓட்ராடே ஓட்ரா கைஸ். நீங்கள் இதுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம ஒரு தனி சோலோ ஓவர் வேர்ல்டு ஆரம்பிப்போம். அதாவது ஹார்ட் கோர் நார்மல் சர்வைவல் ஆரம்பிச்சுட்டு அடுத்து ஒரு ஹார்ட் கோர் பண்ணுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம எப்போவுமே இந்த மாதிரி சர்வைஸில் விளாண்டு எனக்கும் போர் அடிக்கலை. நல்லா உங்களுக்கும் அதை பார்க்க பிடிச்சிருக்குன்றனால கேட்குறேன் கைஸ். மஞ்சள் இன்னும் வரல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ரஷ் மூடுன்றனால எல்லாம் கண்டுக்காமக்கூடாது. பெட் டிஃபென்ஸ் பண்ணலாம், சரி எதுக்கும் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா அப்போயாச்சும் பெட்டு கொஞ்சமாச்சும் உயிர் பழிச்சிருக்கோம்ல. 3 டைமண்ட் இருக்குது. ஜென் அப்கிரேட் ப்ளஸ் நம்ம இது வாங்கிடலாம். கான்கிரீட் வாங்கியாச்சு. இப்போ பெட்டு மட்டும் டிஃபெண்ட் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான் கைஸ். எதுக்கு நான் இப்படி போடுறேன்னா, ஏன்னா நம்ம பேஸுக்கு ஓடி வந்துட்டானா என்ன பண்ணுறது. கைஸ் என்ன கைஸ் பிரேசில் சட்டை மாதிரி இருக்குது வெயிட்டாக. என்னை அடித்து நீ ஒரு பெரிய தப்பு பண்ணுறாடா. அதுதான் கைஸ். இப்போ நம்ம ஃபுல் ரஷ் தான். இங்கே பாருங்கள்ட்ட பிளாக் வாங்கிட்டு அப்படியே போயிடும். வேஸ்ட்டே பண்ணக்கூடாது டைம். இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். ஐயோ ட்ராப் டோர் இருக்கா? இந்த மேப்பில் இதான் கைஸ் பிடிக்காது. கொஞ்சம் இங்கே இறங்கிட்டு இப்படி பிளாக் போட்டுட்டு இந்த சைடில் போய் கட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் கைஸ் ரெட்டு கைஸ். இப்போ நம்ம ரெட்டை முடிச்சுட்டு அவனோட ஆக்குபை பண்ணிடலாம் எப்படியாச்சு. கைஸ் ரெட் கலர் ட்ரீமு அடிச்சிட்றா கைஸ். இப்போதைக்கு ஒரு 6 மரம் வாங்கிட்டு இதை திரும்பி எடுத்துட்டு வரங்கெல்லாம் பயமுட்டிகிட்டு இருக்காங்க கைஸ். என்ன கைஸ் கான்கிரீட்லேயே போட்டிருக்கான். ஃபுல்லாகவே கான்கிரீட்டில் பண்ணிட்டு அவ்வளோதான் கைஸ். எடுத்துகிட்டே போயிட்டு உனக்கு இந்த டீமுக்கு சம்மந்தம் இல்லைடா, வராதடா நோ டீமேட் ப்ரோ. நம்ம இப்போ போய் இந்த ரெட்டை விட்ருவோமா கைஸ்? நோ டீமேட். கையிலே சண்டை போடுவோம். வாழை காம்போ கைஸ். இப்போ இந்த மாதிரி என்னடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், நான் வந்து 4 டைமண்ட் எடுத்துகிட்டு வந்து அதை உடைக்க தான். உடனே நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் பாட்டு 4 டைமண்ட் எடுத்துகிட்டு போயிடுறேன் கைஸ். பார்த்தீங்களா இப்போ ஸ்வாடு வாங்கிட்டு இருக்கான். தெளிவான ஆளியா நீ? அப்படி தான் இருக்கு. இப்படி பிளாக் போட்டேன்னா கைஸ் வந்து அவன் நல்லா அடித்தான். என்ன நினைக்கிறேன்னா அவன்கிட்டே போவோம் கைஸ். கான்கிரீட்டும் என்கிட்ட இருந்துருக்கு. இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டானால ஸ்வாடு வந்துடுறேங்க பார்த்தீங்களா கைஸ். தெளிவாக அடிக்க ஆரம்பிக்கிறான்.
எய்ம் வரமாட்டேங்குது ப்ரோ. அவ்வளோதான். இப்போ இதை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்காக்ஸை வாங்கிட்டு உன்னை இப்போ எப்படியும் முடிச்சிருவேன். பெட்டை உடைச்சாச்சு, இதை எடுத்தாச்சு. இங்கிட்டு தான் இல்லை ஓடுவான். நோ 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 நோ. அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி தான் கைஸ். என்ன கைஸ், என்ன கைஸ் ஒருத்தன் ஜெட் பேக் கைஸ். சாடுறவனே தெரியாமல் மம்பிள் தேண்டா. எஸ், பிளாக் பண்ணிடு. இருந்தாலும் என்னை அடிச்சிட்டான் கைஸ். போடுங்க கைஸ். இப்போ போய் அயன் ஆர்மர் வாங்கிடலாம். அயன் ஆர்மர் வின் சார்ஜ் எங்கடா டே டக்குன்னு உங்கடா வந்துடுவான்டா. எதுக்குடா அவனுக்குலாம் பயப்படுறேன்னு கேட்டிங்களா? பார்த்தீங்களா என்னென்னலாம் வச்சுருந்தேன். நம்ம எந்த சைடு ட்ரெஸ் பண்ணோன்றதை கூட நான் மறந்துட்டேன். அவன் ஆனால் அதுக்குள்ளே வந்துடுவான் எப்படியும். அவன் பேசலன்னு நம்ம அப்படி போயிருக்கோமா? நம்மளும் இப்போ அவன்கிட்ட போய் நம்மளே அவனை முடிப்போம். இல்லாட்டினா அவனை கீழே தள்ளி விடணும். அவன் ஜெட் பேக்கை உடச்சிட்டா மட்டும் போதும் கைஸ். இல்லாட்டினா அவனை முடிச்சுட்டா நம்மளுக்கு ஜெட் பேக் கிடைக்கும். ஆனால் ஜெட் பேக் போட்டுட்டு அவுட் ஆனானா அவன்கிட்டே தான் கைஸ் இருக்கும். நம்ம மெஜெண்டாட்ட போகலாம். மெஜெண்டாட்ட தான் தெரிஞ்சு லைம் இருக்கான். அதான் நம்மளை பொழந்தானே கைஸ். நம்ம லூட்டு பிக்காக்ஸும் இருக்குது, போடு. இப்போ அவன் எப்படி பறந்து போகிறான்னு பார்க்குறேன். அவனை முடிக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தேன்னா இதை உடச்சிக்குவான் கைஸ். லைம் இங்கே தான் கைஸ் இருக்கான். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இந்த இடத்துல? கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகணும். ஐயோ, நான் அவனை பறக்க அடிக்கலன்னா நானே பறந்துட்டேன் கைஸ். இந்த ஒரு நூப்பு ட்ரிக்லேயும் வந்து அடி வாங்குறான் நான் பார்த்துக்கோ. அது என்னோடய ஃபைனல் கில்றா. நான் தாண்டா அவனை அவளை அடி அடித்தேன் ப்ரோ. ஏன்ட்ட அவுட் ஆகுடா கண்ணா. சூப்பர் கைஸ், நம்ம தான் அவனை கொண்டோம். அது வரைக்கும் போதும், சந்தோஷம் கைஸ். நம்ம 2 பெட்டு உடைச்ச பெட்டோட டீமையும் முடிச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம லைம்கிட்ட போயிடுவோம். அவன் நம்மகிட்ட வரக்கலாமா? ஏன்னா இப்போ அவன் நான் வந்தாலும் நம்மளால் அவனை அடிக்க முடியாது. ஆனால் அவன் நம்மளை அடிச்சிடுவான். நான் டக்குன்னு அவன் பேச போய் அவன் பெட்டை உடச்சிடுவான் கைஸ். எப்படி காம்போ பண்ணேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல? சரியான காம்போல கைஸ். லைமை நடுவுக்கு போகிறான். இல்லை டார்க் ப்ளூ கிட்ட போயிடுமா? டார்க் ப்ளூ முடிச்சுட்டு போங்கன்னு எனக்கு தோணுது. ஆமாங்க, சரியாக சொல்ல போனால் டார்க் ப்ளூ யார் ரன் அடித்தா? இல்லாட்டி ஃபால் டேமேஜ் லேட் அவளுக்கு. லைம் உனக்கு எனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? வேணாம் ப்ரோ. அவன்கிட்ட டைமண்ட்ஸ் ஆடினால நம்ம அடிக்கிறத விட அவன் அடிக்கிற எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆனால் அடிச்சிட்டானே. கைஸ் இப்போ வந்து என்ன பிளான்னா, ஸ்வாடு வாங்கிட்டு நிறைய பிளாக் வாங்கிட்டு எங்கேயாச்சும் ஓடிடணும் கைஸ். சரியான பிளானில். ஏன்னா அவன் எப்படி நம்ம பேச வருவான். ஜெட் பேக் வந்துட்டான் கைஸ். அவன் ஜெட் பேக் போட்டு வந்து பறந்துடுவான். மன்னிச்சுக்கூடா கைஸ், நம்மளே விழுந்துருவோம். உன்னை சாப்பிட்டா மட்டும் நான் விட மாட்டேவேனடா கைஸ். காம்போ அவனை நீ பார்த்துக்கோ. ஏன்டா என்னையே அடிக்கிறா? அங்கே தான் கைஸ். எப்படி கைஸ் அங்கே பிளாக் போட்டேன் கைஸ்? நான் இங்கிட்ட கீழே பார்த்து போட்டேன். ஆனால் முன்னாடி இருக்கிறதுல உழுகுது. நோவே ப்ரோ, எப்படி ப்ரோ நடந்துச்சு? பரவாயில்ல. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி விளாடுவேன்னா அந்த டைமண்ட் இடம் சின்னதாக இருக்கும். அப்போ காம்போ பண்ணி வெளில துரத்திடலான்னு ஒரு நம்பிக்கை தான். இருங்களேன், இன்றைக்கான சேலஞ்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டாலே வந்துடும். ஆனால் நான் கியூ போட்டேன். சேலஞ்ச் கைஸ். எப்படி கைஸ் அந்த இடத்துல கியூவை போடுறேன்? /CHALLENG பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போட்டால் போதுமா? எமௌண்ட்டை போடு. ஐயோ, எமௌண்ட்டு கிளிக் பண்ணியா? ஒரு இது மட்டும் டக்குன்னு கிளிக் பண்ணி கூட. டே இந்த ஒரு இது போதும்டா கைஸ். இப்போ நம்ம லேட் ஆகிட்டோம்னால நம்ம ஒரு ஐக்யூவாக ஒரு ஸ்வாடு பிளாக் வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம். அவன் என்ன கைஸ் நம்மளுக்கு மேலே இருக்கான். ஓகே, ஒரு ஸ்வாடு பிளாக் பார்த்தீங்களா? நான் இப்போ எமௌண்ட் போட்டப்போ அந்த இது கம்ப்ளீட் ஆச்சு.
அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏய் யாரா நீ? ஈஸி பிளாக் டிராப் கைஸ். அப்படியே குதிச்சா எவ்வளோ குட்டியாக இருக்கான். குட்டி போய் யாரா வரேன்டா. நீ குட்டியாக இருக்கனால அவனை மன்னிச்சு விட மாட்டேன் கைஸ். என்ன கைஸ் ட்ரெஸ் ஸ்கின் இது? இப்போ என்னால் கரெக்டாக எய்ம் வைக்க முடியுமான்னு கூட தெரில. ஏய் கைஸ் ஸ்கில் இருந்தால் போதும் கைஸ், யாரும் வேணால் அடிக்கலாம். அதில் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதில் ஜம்ப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி ஒரு ஜம்பை போடுறான். இது என்ன ஊடால அந்த இடத்துல ஒரு ஈஸியான பிளாக் ட்ராப் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தூரம் அந்த கைஸ் இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்து நான் டெய்லியும் வீடியோ போட பார்க்குறேன். ஓகேவா? முதல் பெட்டை டிஃபெண்ட் பண்ணிடலாம். அந்த ஸ்ட்ரைக்கில் லக்கிக்கு 5 இது தேவை. எதுன்னு கேட்டிங்கன்னா ஐயோ அது பேர் என்னப்பா, எம்ராய்டு. 5 எம்ராய்டு தேவை. 5 எம்ராய்டு அப்படி தான் எனக்கு இருக்குது. இந்த இடத்துல இப்படி போட்டுக்குவோம். ஏன்னா இனிமேல் நம்ம பேஸுக்கு வந்தோம். ஏன்னா ஏன்டா இங்கே போகிறீங்களா கைஸ்? இந்த மாதிரி ஏய் கடுப்பேத்தாதரா கைஸ். என்ன கைஸ் அதுக்கு மேலே எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சென்டர் போய் 5 எம்ராய்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைக் இட் லக்லின்றதை அப்கிரேட் பண்ணிடலாம். அப்போனா இன்றைக்கான டாஸ்க் நம்ம ஈஸியாகவே முடிச்சிடலாம் கைஸ். கொஞ்சம் சவுண்ட் அவங்களுக்கு கண்டி ஏற்றிக்கிறேன். எங்கே கைஸ் இது? இந்த இருக்கு போடு. ஒரு இதில் 4. ஆனால் லைம் வந்துட்டானே. லைம் எப்போயும் போய் முடிச்சிருவோமா கைஸ்? நம்மளுக்கு தேவை 5. அவள் தான் அமைதியாக போயிடுவோம். வேறு எதுவும் நம்மகிட்ட ஆர்மர் இருக்கா? அவன்கிட்ட ஆர்மர் இல்லைன்னா அவனை அடிச்சிருவோம் கைஸ். வாடாடி. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக போனீங்கன்னா என்ன கைஸ் ஆளுகளுக்கு இப்படி பண்ணுறேன். நம்ம இப்போ லைமுக்கு போக வேண்டாம். முதல்ல நம்ம டீம் அப்கிரேட்லாம் பண்ணிட்டு வந்து பண்ணிக்கலாம். எதுக்குடா அந்த ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா தரல. ஒரு இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 2 தான் தேவை. ஃபாஸ்ட்டாக ரீஸ்பாண்ட் பண்ணலாம். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு என்டர் பண்ணுவாங்க கைஸ். அதனால் 2 தான் எப்போவுமே தேவைன்னு சொல்ல வரேன். அது பேர் என்னடா டீம் அப்கிரேட்ஸ். இதாக இருக்குது ஸ்ட்ரைக் இட் லக்கி. நம்ம இனிமேல் போகிற மேட்ச்லலாம் ஒரு எமௌண்ட்டை தட்டி விட்டால் போதும். அதுதான் இப்போ அயனார் வரும் நம்ம வாங்கியாச்சு. இப்போ லைம்கிட்ட போனோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதை வச்சுட்டு இந்த ஆர்மர்லாம் எனக்கு இங்கே வைக்கவே பிடிக்காதான்னு நான் வைப்பேன். ஏன்னா நம்ம அதை வாங்கி சண்டை போட்டிருக்கேன்னு ஒரு ஞாபகத்துக்கு. அப்படிலாம் இல்லை, கீழே போட மனசு வரல, சோம்பேறியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து லைமுக்கு தான் போகணும். லைம் ஒரு ப்ரோவாக இருப்பானோ. அவன் ஆர்மர் வாங்கியிருக்கக்கூடாது. பரவாயில்ல, வாங்கியிருந்தாலும் செயின் ஆர்மர் தான் வாங்கியிருக்கணும். ஏன்னா நம்ம அயன் ஆர்மர் வாங்கியிருக்கோம். என்ன கைஸ் பிரிட்ஜை ஒரு மாதிரி டயக்னலாக போட்டுருப்பான். உய் அப்படா அவன் இல்லைன்னு நினைக்கிறேன். பெட்டோட டோம். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இது இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பிள் பிளாக். இந்த மாதிரி எப்போவுமே இதெல்லாம் கடைசியாக வச்சுட்டு பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ நடுவுக்கு போனாலே தெரியும் யார்கிட்ட பெட்டு இருக்குது, யார் பேஸ் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சு. இப்போ லைம் நம்ம பேஸில் தான் கைஸ் இருப்பான் தெளிவா. எங்கே கைஸ் அவன்? அதே தான் சொன்ன மாதிரியே தான். சரி இப்போ கிரே பேஸுக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம பேஸில் அவன் இருப்பான். நம்ம இதில் கோல்டு இருந்திருக்கோம் கைஸ். அப்போ அயன் ஆர்மர் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம ஒருத்தனை அடிக்க போகிறோன்றே அயன் ஆர்மர் தான் இருக்குது. ஒருத்தர் சாப்பிட்டு உட்டன் பிளாக்கு மேலே ஏற்றிடுவோம். அதாவது மேலே போயிடும். இந்த பிரிட்ஜை கட்டிட்டு வாடாடி கைஸ் மறந்துடுங்க. விழுந்துட்டான் கில்லு. பரவாயில்ல, 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எத்தனை பிளேஸ்ன்னு தெரில. 3rd தான் இருப்போம் நம்ம. இருங்க அங்கே போய் பார்க்கலாம். 2nd பிளேஸ். வாவ், 2nd பிளேஸ் எடுத்தாச்சு கைஸ். இந்த ட்ரெஸ்ஸை நான் வச்சு விளாடுவேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே ட்ரெஸ் வேணும் வச்சுருக்கான்னு சொல்ல வரேன்.
வந்து இப்போ போகிற மேட்ச்சில் எமௌண்ட் போடணும் மறந்துடக்கூடாது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ எமௌண்ட் போடுங்க, ப்ரோ எமௌண்ட் போடுங்க. ஆனால் அந்த வீடியோ நான் போட்ட கருத்து தான் நீங்கள் போடுவீங்க, அது வேறு விஷயம். இங்கேருந்து அப்படியே அப்படி ஒரு அடி அடிக்கிறதுனால கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் கிராஸர் அந்த பார்த்தீங்களா இந்த ஹார்ட் பாரில் உங்களுக்கு மாட்டி மாட்டி காமிக்கிறேல, அது ஒருமே அழகாக இருக்குல்ல கைஸ். அது எப்படி வைக்கணும்னு என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை தனியாக கூட போடுறேன். எப்படி இந்த மாதிரி பேக்ஸ்க்கெல்லாம் ஏற்றணும்னு. ஏன் நின்றேன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேறு சவுண்ட்ஸ்லாம் கேட்கும், அதனால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ இந்த பூவெல்லாம் உடைக்கணும். இல்லைண்ணா பூ யாரா உடைக்க சொன்னான்னு கேட்டால் நான் உடைப்பேன் கைஸ். உட இந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபைஸிங்கா இதை உடச்சிட்டு உடறா அப்படியே அப்படியே சர்ன்னு வரும். என்னடா பூ மட்டும் தப்பிச்சிருச்சு. அது எப்படி ஏற்றணும்னு வேணுன்னா உங்களுக்காண்டி ஒரு தனி வீடியோ போடுறேன், அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அது கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா லைக் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வரும் கைஸ். இந்த மாதிரி ஒருத்தையும் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை. வாங்கிடுவாங்க, ஸ்வாடு வாங்கிடுவான் கன்ஃபார்ம். வா கைஸ், என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அவன் என்ன நினைப்பான், நம்ம அங்கே போனோன்னு அவன் ஸ்பேம் பண்ணிகிட்டே தான் இருப்பான்னு அவனுக்கு தெரியுது. ஆனால் அவங்க நான் உடைக்கிறேன்னு அவனுக்கு தெரில பார்த்தீங்களா, அப்படியே விழுந்துட்டான். ஃபன்னி கைஸ் எமௌண்ட் போடணும். இருங்க உங்களை பார்த்து எமௌண்ட் போடுறேன், சந்தோஷம். ஓகே, இந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு இது வாங்கிட்டு மெஜண்டாட்ட போயிட வேண்டியதான். எப்போவுமே இந்த மாதிரி பிரிட்ஜு கட்டுங்க. சில பேர் அங்கிட்டே கத்துறீங்க, நான் எதுக்கு இப்படி கட்டுறேன்னா இப்போ நம்ம அவன் பேஸுக்கு போயிடலாம், ஆனால் அவன் நம்ம பேஸுக்கு வர முடியாது பேஸ். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ மெஜண்டா எங்கே, அங்கே ரெட் பேஸில் இருக்கான் பேஸ். நம்ம இவனோட வச்சு நம்ம ஆர்மர் வாங்கிட்டு அவன் கூட சண்டைக்கு போவோம் சொல்கிறீங்க. ஆர்மர் வாங்கி வச்சு இப்போ போகலாம். அவன் பொழப்பானான்னு கூட தெரில, அதாவது செம்மையாக அடிப்பானா இல்லைன்னா காம்போ பண்ண தெரியுமா அந்த மாதிரி சொல்கிறேன் கைஸ். அடிக்க தெரியாதுன்னு சொல்ல வரல, இந்த மாதிரி 2 லேயராக போத்தா நம்ம. ரே இப்பெல்லாம் பண்ணாதரா, இப்பெல்லாம் போட்டேன்னா என்ன எனக்கு என்ன இல்லை புரியல, நான் அசால்ட்டாக வந்துட்டேன். கைஸ் என்ன கைஸ், நம்மகிட்டே பிளாக் ட்ராப் பண்ணுறானா. நீ என் பேஸுக்கு போய் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நான் இது போட்டேன் கைஸ். இப்போ என்னப்பா கான்கிரீட் ஒரு அடி அடிச்சிரு. ஏய் காய்ஸ், எப்படி கைஸ் என்னை ஒரு மாதிரி சைடாக தள்ளிட்டா, நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம அயனார் மரம் வாங்கிடலாம். கரெக்டாக வருது அயனார் மரம் வாங்க, அயனார் மாதிரி. ஏய் கைஸ், ஒரு செகண்டாக நெட் லாக் ஆயிடுச்சு. எங்கடா என்னோட ஸ்வாடு? ஆய் கொடுங்க, நம்ம வாங்கிக்கலாம். ஸ்வாடு வாங்கினா மட்டும் முடியாது கைஸ், என்ன நியாயம்? இருங்க மொதல் இப்படி கஜான்னு போட்டுக்குவோம், அப்படின்னா தான் அடுத்தட்டு. இருங்க கைஸ், இந்த மாதிரி பண்ணிட்டு மேலே வழியாக பிரிட்ஜு கட்டினேன்னா நான் சரியாக கட்டு போயிடுவேன். ஓய் எங்கே ப்ரோ இதெல்லாம் போகுது பிளாக்? ஏய் தள்ளாத. ஒரு தட்டு இப்படி உடச்சிட்டோன்னா நம்ம இங்கே போய்க்கலாம். ஐயோ தப்பிச்சாச்சு. இப்போ மட்டும் அடிச்சு கைஸ், எப்படி கைஸ் அவன் மட்டும் தப்பிக்கிறான், உட்காந்துக்கிறான். சார் இது ரொம்ப தப்பாக இருக்கும் சார். தப்பாக இருக்குண்ணா. அவன் அயனார் மரம் வாங்கிட்டு போகிறான். ஒரு உட்டன் பிளாக் மட்டும் வாங்கிட்டு அந்த கையிலேயே போய் அடிப்போம், ஏன்னா அந்த அயனை வச்சு அடுத்து யூஸ் ஆகும்.
எப்படிலாம் ஆட்ட காமிக்கிறான். நீங்கள் அதை பார்த்தீங்களா? உளுன்ட்டாங்க கைஸ். ஏய் என்னடா வர, அவனை அடித்தா நம்ம அவுட் ஆயிடுவான். நம்ம ஷாட் வாங்கிட்டு இப்போ ஏய் என்ன கைஸ் பின்னாடி வால்லாம் முளைச்சிருக்கு. யாரா நீ? காய்ஸ் முடிச்சிருப்பாங்க கைஸ். ஆறுது. தேங்க்ஸ் ராடே. இதை மட்டும் வாங்கிட்டு இதெல்லாம் இப்படி வச்சுரு. கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கலாமா கைஸ்? ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தெரிஞ்சு நம்ம ஆர்மரே வாங்கியிருக்கலாம். கொஞ்சம் அதில் சேர்ந்து இருந்துச்சுன்னா. சரி வாங்க அவன்கிட்ட போகலாம். ஜெட் பேக் இருக்குது. அவன் நம்ம அவுட் ஆகுறோன்னா தப்பிச்சிடலாம். ஆனால் உடஞ்சிருச்சுன்னா தான் கடுப்பாக வரும். பார்த்தீங்களா எப்படி பிடிச்சி கட்டிட்டு வந்திருக்கானு. ஆனால் அவன் பேஸை கண்டுபிடிக்கணும்ப்பா. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. கிரே டீம் தானா? கிரே டீம் இந்த இருக்கு. என்ன வயசு இங்கேருந்து அப்படியே எவ்வளோ தூரம் இருக்கும். ஓடிடுவோம்ல. இதை எடுத்துக்குவோம். அவன் பெட்டு காலி கைஸ். கம் டு ஃபைட் ப்ரோ. வாடா டே. இப்படிலாம் பிரிட்ஜு கீழே இறங்கி என்னை அடிப்பானா? நான் அவன் என்ன நடப்பான்? நான் எதுக்கு அவன் அப்படி பண்ணான்னா எனக்கு தெரியுங்க. ஏன்னா இப்போ வந்து காம்போ இப்போ நான் என்னால் ஜெட் பேக் இந்த பாலத்து ஹேக்கா கைஸ், ஹேக்கா தப்பிச்சிட்டோம்ல. அப்படியே உட்காந்துக்கும். பார்த்துறாரா? ஆப்பிள் வாங்கி சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். இருங்க அவனை ஸ்பை பண்ணுமா. அப்படியே ஓடிடுவோமா? இல்லை கைஸ் ஹெச்பி இறக்கிட்டோம். இருங்க ஆங்கிள் எப்படி மாற்றி பார்க்கலாம். எங்கே போனா? நம்ம எங்கே ஒழிஞ்சிருப்போன்னு அவனுக்கு இன்னும் பார்க்கல. பார்த்துடாத கைஸ். அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க. பார்த்துட்டான். ஹாய் ப்ரோ. நம்ம அப்படியே இங்கேருந்து ஒரு பறதான். எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்தாச்சு கைஸ். நம்ம செஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். அது பேர் என்னப்பா? கோல்டு. லக்கு கைஸ் விழுந்துட்டாங்க. அதனால் இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். பார்த்தல என்னடா அவங்க முன்னாடி வால்லாம் முளைச்சிருக்கு. என்ன கைஸ் ட்ரெஸ் இது? இங்கே ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். வந்து இந்த மேட்ச்சு, அதாவது அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நீங்கள் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ நான் கொடுத்த கேம் பிளே ஜெயித்ததுக்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அங்கே 0 ஃபைனல் கில்ஸ்ன்னு இருந்துச்சு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க கொஞ்சம் ப்ளீஸ் கைஸ். நம்ம 14 லெவல் கைஸ். எப்போன்னு எனக்கே தெரியாது. நான் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 16 லெவல், அதுக்குள்ளே 17. ஆனால் அது எப்படின்னு என்னாலே நம்ப முடியல. ப்ரோவைட் ஒட்டுங்கட்டுங்க. பார்க் வர முடிச்சாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோ டீம் ஆப்பனன் கிரே டே கைஸ். வால் முளைச்சவனா என்ன லைட்டாக பார்க்க அவனை மாதிரியே இருக்குது. அவனா என்ன ரிவெஞ்ச் வாங்கிடுவான். அப்போயாச்சும் 500 வாங்கி ஜெட் பேக் வச்சுட்டனால தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தோம். இப்போ எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங்லேயே அவனா புவா அப்படி தான். இப்போ அவன் நம்மளுக்கு முன்னாடியே வந்திருந்தானா அவன் ஒரு ப்ரோ கைஸ். இல்லை அப்படியே ஈக்குவலாக தான் வரும். இந்த பிரிட்ஜிங் பண்ணிட்டு போவோம். ஏய் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் திரும்பிடுச்சு. போய் அயன் எடுத்துடுறா கைப்பில்ல. அப்பாடா. இப்போ போய் அழகாக ஒரு ஷாட் வாங்கிடுவான். ஆனால் அவன் ஓடிடுவான். அது வேறு விஷயம். ஏய் பர்ச்சேஸ் வர முடியும். அதே மாதிரி ஓடிட்டான். நம்ம பிளாக் வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா அங்கே உடச்சிக்கிட்டு இருந்தான் தான் சொல்கிறேன். பிளாக் வாங்கியாச்சு. அவன் பேசுக்கு அவன் தெளிவாக போயிட்டான். பிளாக் மட்டும் உடைக்கலைன்னா அவனை முடிச்சுட்டு அவன் பேச போயிட்டு இருந்தேன் ப்ரோ. ப்ரோ ப்ரோ போன மேட்ச்சுக்கு ரிவெஞ்ச் வாங்கிட்டான் ப்ரோ. ஆனால் அது அவன் தெரியலையே. திரும்பி கேஸ்டலுக்கு என்ன மோட் பண்ணுவான்? இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல மேப் லைப்ரரி இருக்கா?
ஓகே மஷ்ரூமே போடுவோம். நான் வந்து இப்போ மேப் ரிவெஞ்ச் வாங்க போகிறேன். அந்த மேப்பில் தானே நான் அவுட் ஆனே. இருங்க மேப்புக்கு ரிவெஞ்ச் வாங்குறேன். 360. ஆனால் அது என்னமோ மஷ்ரூம் தான் ஜெயிச்சிருக்கு. டே மேப்பு வாடா அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறேன். கைஸ் தான் கைஸ் நம்ம பேனர் அப்படின்னு நான் எல்லா வீடியோவில் சொல்லுவேன். அது வேறு விஷயம். இதெல்லாம் கைஸ் அமௌண்ட் போட்டோமா அந்த மேட்ச்சில்? ஐயோ ஒரு மேட்ச் வேஸ்ட்டாக போச்சு கைஸ். அதானே இன்னும் 4 மேட்ச்சில் அமௌண்ட் போடணும். இப்போ என்னால் முடியலன்னா கூட நான் ஆஃப்லைனில் பண்ணிடுவேன் கைஸ். நான் அந்த சேலஞ்செல்லாம் வீடியோ போடணுமான்னு சொல்லுங்கள். அதில் நான் அது வீடியோவை போடாமல் அப்படியே முடிச்சுடுவேன். ஒன்லி ரஷ் மூடுன்றதே நான் மறந்துட்டேன். இருங்க இந்த இடத்துல கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும் கைஸ். இனிமேல் ரஷ் மூட் தான் கைஸ். சீரியஸாக பெட்டு டிஃபென்ஸ்லாம் இல்லை. நம்ம ஒரு பிசி பிளேயர். எல்லோரும் நம்மளை பார்த்து பயப்படணும். வந்து பார்த்தீங்கன்னா நான் துமுறா இப்போ பிளாக்லேயே அவனை அடிக்க போகிறேன். வாங்க பார்த்துக்கலாம். அவன் தெளிவாக வந்துட்டு போயிட்டானா இல்லாட்டி கைஸ். ஹேய் வாட் ஹேப்பன்? என்ன கைஸ் ஆச்சு? இப்போ நான் டெலிபோர்ட் ஆகிட்டேனா கைஸ்? என்ன கைஸ் சோதனை இது? வரான் ஓய் கைஸ் யாருக்கு பிங்குனே தெரில கைஸ். இந்த இடத்துல போயிட்டு கைஸ் என்ன கைஸ் இப்படி பிங்க் ஆகுதுண்ணா? அதுக்குன்னு இது பிங்கு மேலே பிங்கு டாடே கைஸ். திரும்பி அந்த மேப்பு நம்மளை ரிவெஞ்ச் வாங்கிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறது? இந்த அட்டை பாருங்க ஃபுல் கேம் பிளே. ஆரோ ஜெயிச்சிரு ப்ளீஸ். எஸ் எனக்கு பிடிச்ச மேப் ஆரோ. லைம் அப்படின்ச்சு மெஜெண்டா கைஸ். டார்க் வேவிஸ் விசஸ் ட்ரீம் இப்படி இப்படி இது மேலே இருக்கிறத உடஞ்சா உடையாது கைஸ். கீழே இருக்கிறத உடைச்சா தான் மொத்தமாக உடையும். இவருமே இந்த 2 இது மட்டும் இருக்குது. இதுலேயே நான் கீழே உடைச்சிட்டேன்னா அதுவும் போயிடும். நம்ம பேசிகிட்டு இருக்கலாமா வந்துருச்சு. அதனால் பிளாக் வாங்கிட்டு ரஷ் பண்ணிடணும். வரானா டே நான் ட்ரீம்டா பயந்து ஓடுறா கைஸ். இவன் போன மேட்ச்சில் நம்மளுக்கு வந்தான் கைஸ். என்ன கைஸ் இப்படி அடிக்கிறாங்க? ஆனால் நம்மளும் அடிப்போம்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். ஓய் நம்ம எப்படி இந்த மேட்ச்சில் அவுட் ஆயிடுவோம்? ஏன்னாமே கையிலே எப்படி அடித்தானா. இப்போ தான் பெட்டே அடிக்கிறோம். ஒரு ஈஸியான ட்ராப். இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணிட்டு போகிறோமே. இங்கே ஒரு ஓட்டை. எப்படியாச்சும் அடிச்சாங்க. நம்மளும் முடிச்சிட்டான் கைஸ். லக்கு கைஸ். என்ன கைஸ் இப்படி லக்கு நடக்குது? நினச்சி பார்த்தா சிரிப்பு வரல. ஆனால் அது சிரிப்பாக இருக்கா? ஃபன்னி மூமெண்ட். பிளாக் வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு ரஷ் பண்ணிடுவோம். ஒரு பிளாக்கே போதும். ஒரு 10 தாடா கைஸ். இப்போ வந்து நான் 20 வந்தோடனே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இன்னும் ஒன்று தான் கிடச்சிருச்சு. ஜென்னை அப்கிரேட் பண்ணிட்டு 20க்கு ஒரு 6 மட்டும் வாங்கிடுவேன். அப்படியே அவன்கிட்ட போட வேண்டியது இல்லை கைஸ். ஒரு பிளாக் வாங்கிக்கலாம். நான் அங்கேருந்து ஓடணும்னா அவன் பொழப்பானா என்னன்னு கூட தெரில. சரியா சரி வாங்கி போங்க. இங்கேருந்து இப்படி பிரிட்ஜை கட்டிட்டு போகணும். எதுக்குடா ஃபோன் வைப்ரேட் ஆகுது? அப்பா என்னோடதை திருடிட்டு ப்ரோ சீரியஸ்லி யூ நாட் சீமி. ஏய் சாடு கைஸ். என்ன கைஸ் இப்படி அடிக்கிறான்? நம்ம இதை போய் எடுத்துட்டு விடமாட்டேனே. ஓடு நான் உன்னை துரத்தவே இல்லை. உன் பெட்டை உடைக்கிறேன்டா. டே வந்துடாதடா. டே உடச்சுக்கிறேன்டா. ஏய் டே ஏன்டா இப்படி பண்ணுற? இதை எடுத்துட்டு ஐநர் மாதிரி வாங்கிடலாமே.
அவ்வளோதாங்க. சரி இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் நம்ம ஐனர் இவன் கையில் வச்சேன்னு எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. ஓ வராத 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 அல்ல கிடச்சிரு போல. ஸோ அவ்வளோதான் உடனே நான் இங்கேயே ட்ராப் பண்ணுவேன். டே ரெட்டு எஸ் நம்ம ஓடிடுவோம். நான் எதுக்கு ஓடுறேன்னா அங்கே போய் பிக்காக்ஸ் வாங்கிட்டு வேறு பேஸுக்கு போயிடுவேன். எதுக்கு நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வந்து இந்த இதில் எவனாச்சும் மாட்டிக்க வேணான்னு கூட தெரில. அவன் பெட்டு உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அயன் ஸ்வாடு இது அப்படியே இங்கெல்லாம் மாற்றி மாற்றி வச்சுட்டு அது எப்படியும் நம்மளை தான் தேடிக்கிட்டு இருப்போம். வாங்க சண்டைக்கு போகலாம். எதுக்கு கைஸ் எல்லாம் பயப்படணும் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மகிட்ட பெட்டு இருக்குது. இல்லை எவன் டேய் எப்படா என் பெட்டை உடைச்சா? சைடு கேப்பில் என்னமோ வேலையை பார்த்துருக்கான். ஆனால் எனக்கு தரல நம்ம பெட்டை உடைச்சதே. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா கைஸ் என் பெட்டை உடைச்சதா? இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ நாங்கள் அடித்த மாதிரி நீங்களும் அடிக்கலாம் கைஸ். அதனால எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஏதோ ஒரு ஃப்ளிப்பில் அடிச்சுட்டு அது வேறு விடுங்க. இங்கேருந்து விழுந்துருப்பேன். பேஸுக்கு போகிறேன்னு நினச்சிங்களா? இல்லை நம்ம போய் ஜெட் பேக் மேஸ் வாங்கிடலாம். எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது நல்லாவே. சரி நிறையாவே. இப்போ வேறு தேவைனாச்சும் பேஸுக்கு போகணும். கிரேக்கு போகணும் இல்லாட்டினா டார்க் ப்ளூ போகணும். 2 பேரும் ஈக்குவலாக பிரிட்ஜு கட்டிட்டு விட்டுட்டு போய் ஆமாண்ணா பிரிட்ஜு கேன்சல் ஆகுது ஏன்னு தெரியல. அவன் போய் அவன் பெட்டை உடைச்சு அந்த மாதிரி தான் நடந்துருக்குங்கள. கைஸ் இந்த மேட்ச்லேயே ஒருத்தன் என் பெட்டை உடைச்சானே அவனை இந்த மேட்சா எனக்கு சரியா நாவலே மனுஷங்க. இது நிறையாவே இருக்குது கைஸ். ஓகே இதே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது கமெண்ட் பண்ணிட்டு இதை இங்கே வச்சுட்டு கைஸ் இப்போ வேறு ஏதாச்சும் வாங்க முடியுமா? எனக்கு சரியாக தெரில. கைஸ் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. அவள்தான் இப்போ அவன்கிட்ட போக வேண்டியதான். ஆனால் என்கிட்ட பிக்காக்ஸ் இல்லையே. பிக்காக்ஸ் வாங்கிடுறேன். இங்கே வாங்கியாச்சு. ஓகே